வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் திலகவதி அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், ரூமட்டாலஜி அப்படின்னும் பொழுது வந்து நம்ம அப்பப்போ நிறைய நம்ம ஷோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் வழக்கம் போல் நிறைய இடங்களில் மறந்துடுவாங்க. அகெயின் நம்மளுடைய கடமை இது வந்து ரூமட்டாலஜினா என்னென்ன பிரச்சனைகள், அதாவது என்னென்ன சிம்டம் அறிகுறிகள் இருந்தால் ரூமட்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கப்படுது? ரூமட்டாலஜி நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் திருப்பியும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். மூட்டு, தசை, இதை அசைக்கக்கூடிய திசுக்கள், உடம்பில் இருக்க எல்லா திசுக்கள்லேயும் இருக்க நோய்கள் சம்மந்தப்பட்ட துறை தான் ருமட்டாலஜி. அதுக்கு வரக்கூடிய நோய்கள் தான் ருமேட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், அப்படியே எங்கள் தமிழ் டீச்சர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. கரெக்டாக ப்ராப்பராக துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஓகே, ஜென்ரலாக இப்போ வந்து ரூமட்டாலஜி அப்படின்ற பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு, இல்லை தசை ரீதியாக இல்லை மூட்டு ரீதியாக பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது கரெக்டாக தப்பா டாக்டர்? அதாவது முதல்ல வந்து நோயாளிகளுக்கு வந்து இது ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோயின்னு தெரிகிற அந்த விழிப்புணர்வே இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த நோய் அவங்க கிட்ட தான் போகணுன்றது தெரியாததுனால அவங்க நிறைய மருத்துவர்கள் கிட்ட போகிறாங்க. ஸோ எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். மூட்டுகள் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள், உதாரணத்துக்கு மூட்டு வலி, சிறு மூட்டுகள், பெருமூட்டுகள், மூட்டுகளில் வலி, வீக்கம், காலையில் எழுந்தால் இறுக்கத்தன்மை, ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அது மிக முக்கியமான அறிகுறி. இது சம்மந்தப்பட்ட வலிகள் இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட வரணும். அடுத்தது பின்முதுகு வாதம், குறிப்பாக வந்து இளம் வயதினருக்கு, ஆண்களுக்கு, 45 வயது குறைந்த ஆண்களுக்கு பின்முதுகு வாதம், காலையில் எழுந்த உடனேயே பின்முதுகு பிடிப்புத்தன்மை, இது மாதிரி இருந்தால் அதுவும் ருமட்டாலஜிஸ்ட் சம்மந்தப்பட்ட நோய். மூட்டுகள் இல்லாத, நான் சொன்னேன்ல முதல்லையே, தசைகள், இரத்த நாணங்கள், வேறு எங்கே இணைப்பு திசு இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய அழற்சி, இதில் இருந்தாலும் ருமட்டாலஜிஸ்ட் தான் வரணும். அதுக்கு என்னென்ன அறிகுறிகள்னால், காரணம் அறியாத காய்ச்சல், ஜுரத்துக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. காரணம் கண்டுபிடிக்க முடியாத காய்ச்சல், சோர்வு, அதிகப்படியாக தலைமுடி உதிர்தல், வாயில் புண்ணு, இது இல்லாமல் இரத்த நாணங்கள் அழற்சிக்கு அதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. உடம்புல சிகப்பாக தடிப்பாக ரேஷஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி வர்றது, அது மாதிரிலாம் இருந்தால் கூட ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ருமட்டாலஜி பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு வர்ஸ்ட்டாக போகும்? அதாவது என்ன அதோடைய இதுவாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி முக்கிய காரணம் வந்து மூட்டு வலி. அதனால அது உயிர்கொல்லி கிடையாது, மாரடைப்பு நோய் மாதிரி உயிர்கொல்லி கிடையாது. ஆனால் சில நோய்கள், உதாரணத்துக்கு எஸ்எல்இன்னு சொல்லுவோம், லியூப்பஸ் நோய், அது வந்து உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். சிறுநீரக பாதிப்பு, நரம்பு மண்டல பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இதெல்லாம் வந்தால் உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமானதாகவும் இருக்கக்கூடும். ஓகே, ஸோ இந்த மூட்டு பிரச்சனைனால வந்து உயிருக்கு ஆபத்து கிடையாது, ஆனால் இது மூலிமா மற்ற காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஓகே டாக்டர், ஆர்த்ரைட்டிஸ் வந்து மூட்டை மட்டும், ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி தான். ஆனால் அதோடைய உள் உறுப்புகள் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் நம்ம வந்து அந்த நோயினுடைய வீரியத்தை நம்ம சொல்ல முடியும். ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாக திரும்ப அகைன் மூட்டு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அது ஒரு ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா மூட்டு வலி வரும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை இந்த ருமட்டாலஜி பிரச்சனைகள் வந்து வெறும் வயதானவர்களுக்கு மட்டும்தான் வருமா? அது வந்து தவறான எண்ணம். வயதானவர்களுக்கு வரக்கூடியது வந்து மூட்டு தேய்வு. ஆர்த்ரைட்டிஸ் வந்து மூட்டு அழற்சி வந்து சிறு குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே, 6 மாத குழந்தைகள்ல இருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணா மூட்டு அழற்சி வரலாம். ஓகே, அதனால மூட்டு தேய்வு தான் வயதானவர்களுக்கு வரும். முழங்கால் மூட்டு தேய்வு வந்து வயதானவர்களுக்கு வரும். ஓகே டாக்டர், இப்போ மூட்டு வலி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாலே மக்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்டையோ இல்லை ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கு போகிறாங்க. எப்படி டாக்டர் டைரெக்டாக ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து அவங்க வந்து அணுகணும் அப்படின்றது கரெக்டான முறையாக இருக்குமா? மூட்டுன்றது வந்து ருமட்டாலஜி சம்மந்தப்பட்டது தான், எலும்பு தான் ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது. ஸோ மூட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 வாரங்களுக்கு மேல் வலி, வீக்கம், அசைகிற தன்மை குறையிறது, காலையில் தூங்கி எழுந்தால் இறுக்கத்தன்மை,
இது வந்து முக்கியமான அறிகுறிகள், மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களுக்குரிய முக்கியமான அறிகுறிகள். இது இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் வரணும். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ கிடையாது, கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். இளம் பெண்களுக்கு, முக்கியமாக இளம் பெண்களுக்கு இந்த இணைப்பு திசு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இளம் பெண்களுக்கு தான் முக்கியமாக பாதிக்கும். ஓகே ஓகே. இப்போ ஜென்ரலாக வந்து குழந்தைகளுக்கு, அதாவது பிறக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை வந்து அம்மா வழியாக வரக்கூடிய பிரச்சனையா டாக்டர் இந்த மாதிரி ருமட்டாலஜி? நியோனேட்டல் லியூப்பஸ்ன்னு ஒரு நோய் இருக்குது. அது வந்து அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு போகலாம், அதாவது கருவிலேயே அம்மாவிலிருந்து குழந்தைக்கு போகலாம். அந்த ஒரு நோய் தவிர அம்மா கிட்ட இருந்து இது பரம்பரை நோய் கிடையாது, இதுக்கு காரணம் கிடையாது. இந்த நோய்க்கு ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட டிசீசஸ் நோய்களுக்கு கரெக்டான காரணம் கிடையாது. மரபு அணு பிரச்சனைனாலேயோ இல்லை சுற்றுப்புற சூழல்னாலேயோ இல்லை கிருமிகள்னாலேயோ எதனால் வருதுன்னு இன்னும் கரெக்டான ஆய்வு கிடையாது. அதனால வந்து நம்ம ஒரு சில நோய்கள் தான் பரம்பரையாக வரக்கூடியதாக இருக்கலாம் ருமட்டாலஜி சம்மந்தப்படும். மிக பொதுவாக மற்ற நோய்கள் வந்து பரம்பரை நோய்கள் கிடையாது. ஓகே ஓகே டாக்டர். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஓசூர்ல இருந்து தேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. டாக்டர், எனக்கு வயசு வந்து 42. சொல்லுங்கம்மா. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மூட்டுல பெயின் வந்தது. பெங்களூர்ல வந்து ஜென்டான்ஸ்ல காட்டும் மைல்டு இது இருக்குது, ஜவ்வு கொஞ்சம் மைல்டா டேமேஜ் ஆயிருக்கு, வெயிட் லாஸ் பண்ணுங்க கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இப்ப வந்து பெயின்லாம் வந்து அவ்வளவு தூரம் இல்ல டாக்டர். ஆனா அந்த மூட்டுக்கு கீழே வந்து மசில்ஸ் எந்திரிக்கிற நேரம் வந்து மார்னிங் பெட்டை விட்டு எந்திரிக்கிற நேரம் வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி ஆயிடுது ஒரு சில நேரம் ரொம்ப. அதாவது உங்களுக்கு இருக்கிறது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்வு. இது மூட்டு அழற்சி கிடையாது, மூட்டு தேய்வு. இது வயதாக ஆக 2 மூட்டுக்கு நடுவில் குருத்தெலும்பு, கார்டிலேஜ்னு சொல்லுவோம், அந்த குருத்தெலும்போட நீரின் அளவும் புரோட்டியோகிளைக்கான்ற வேதிம பொருள் அளவும் குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆகும்னா, அந்த குருத்தெலும்பு வந்து யூஸ்வலாக எதுக்காக 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்குன்னா, அது ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு வாஷர் மாதிரி. ஒரு மெஷின் ஓடுறதுக்கு வாஷர் எப்படி வந்து அந்த உராய்வை தடுக்குதோ அது மாதிரி இந்த குருத்தெலும்பு உதவி செய்யும். அது ஏஜ் ஆக ஆக அந்த குருத்தெலும்பு தேயறதுனால வரக்கூடிய மூட்டு தேய்வு இது. அதுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி வலி மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப தேவைப்பட்டால் எப்பாவது எடுத்துக்கலாமே ஒழிய வலி மாத்திரைகள் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. மூட்டு பயிற்சி செய்யணும், கட்டாயமாக மூட்டு பயிற்சி செய்ய வேண்டும். மூட்டு பயிற்சின்றது வந்து ஃபிசியோதெரபியா டாக்டர்? ஃபிசியோதெரபி, இயன்முறை வைத்தியம். ஓகே ஓகே. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். காலர் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மைசூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு சொல்லுங்க. அனிதா, என்னோட பொண்ணுக்கு 14 வயசு ஆச்சுங்க சார். சொல்லுங்கம்மா. ஒரு 2 இயர்ஸாவே அவ வந்து கால்ல அது சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல்ல, இன்னொரு கால்ல அதுக்கு பக்கத்து விரலையும் வந்து நெகத்துக்கு அடியில நரம்பு இழுக்கிற மாதிரி திடீர்னு 1 மினிட் வலி வருது, கிளாஸ்ல உட்காந்து இருக்கும் போது வலி வருது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது அப்படிங்கிறா. அப்புறம் வேற ஏதாவது சேரோ ஸ்டூலோ லைட்டா பட்டுட்டாலும் அப்படியே துடிச்சு போன மாதிரி அப்படியே உட்காந்து அழுகுறா. அப்புறம் மற்ற நாசம் நார்மலா இருக்கா. அப்புறம் ஏதோ விளையாட போனோம்னா கூட பயமா இருக்குமா, எனக்கு அந்த விரல்ல அடிபட்டுருமோன்னு பயமா இருக்கு, நான் விளையாடுறது இல்ல அப்படின்ட்டு. ஏதாவது சம்டைம்ஸ் விளையாட போனா கூட ஷூ போட்டுட்டு தான் போய் விளையாட போறா. என்ன பண்றேன்னு தெரியலைங்க மேம். நான் யாரை கான்டாக்ட் பண்ணணும்? அந்த குழந்தைக்கு வந்து மூட்டு வீங்கி இருக்கா, கால் மூட்டு வீக்கம் வந்திருக்கா? இல்லைங்க மேடம், இந்த கால் விரல்ல மட்டும் தான், 2 விரல்ல. இப்ப கை விரலையும் ஒரு பெருவிரல் நகத்துக்கு அடியில தான் வலிக்குதுன்னு சொல்றாங்க மேடம். நகத்துக்கு அடியில, மூட்டுல வலி வீக்கம் இல்ல? மூட்டுல வலி வீக்கம் இல்ல. இப்ப சம்டைம்ஸ் வந்துட்டு அம்மா இடுப்பு எனக்கு ரொம்ப வலிக்குது, இடுப்பு பின்னாடி வலிக்குது அப்படிங்கிறா. ஒரு 5 months ஆச்சு ஏஜ் அட்டெண்ட் பண்ணி. இல்ல, நீங்க சொல்ற அறிகுறிகள் வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியல. இருந்தாலும் நீங்க வந்து பாத்துக்கிறது, டாக்டரை நேர்ல பாக்குறது பெட்டர்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கங்க, நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் கேளுங்க. நான் வந்து 2009 வந்து ஒரு மூட்டை ஆபரேஷன் பண்ணேன் சார். சொல்லுங்க. இடது மூட்டை ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. ஆமா, இப்ப வலது மூட்டு வந்து வலி இருக்குங்க. ஓகே. வலி இருக்கு மேடம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டி, ஒரு மாசத்துக்கு முன்னக்கூட்டி டிராவல் பண்ணேன், பஸ்ல வந்து டிராவல் பண்ணிருந்தேன். ஆனா நார்மலா வீட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு சமையல் பண்றது எல்லாமே சேர்ல உட்காந்து பண்றாப்புல பண்ணுவேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணும்போது பஸ்ஸை விட்டு இறங்கும் போது மூட்டுல வலி வந்துச்சு.
இன்னும் அந்த வலி வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்கு மேடம். காமிச்சிட்டேன், அவங்க இப்ப மெடிசன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இது எடுத்தாங்கன்னு தெரியல. வலி ஆனா அந்த வலி வந்து முதுகுல இருந்து கால் வரைக்கும் குதிங்கால் வரைக்கும் வலி எடுக்கு. அதான் உங்களுக்கு கை மூட்டுகள் வலி இல்ல, கால் முழங்கால் மூட்டும் பின் முதுகும் வலி இருக்கு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மூட்டு தேய்வுனால வரக்கூடியது. மூட்டு தேய்வுக்காக உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மூட்டு வலி, சதை வலி ஏற்படலாம். அதனால் அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணலாம். மற்றபடிக்கு மூட்டு தேய்வு ரொம்ப அதிகமாக இருந்தால் மாற்று சிகிச்சை தான் வந்து அல்டிமேட் தீர்வு. அதுக்கு பின்முதுகு வலிக்கு வந்து கொஞ்சம் இயன்முறை வைத்தியம், ஃபிசியோதெரப்பி செஞ்சுக்கிறது நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர் ஒரு டவுட், இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கால் சுண்டு விரல் ரீதியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துலையும் வந்து ரூமட்டாலஜி ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்களா? எல்லா மூட்டுகள்லையும் ருமட்டாலஜி டிசீசஸ் வரலாம். எங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். இந்த நரம்பு இழுக்கிற சென்சேஷன் சொன்னது இந்த காரணமாக இருக்குமா டாக்டர்? நரம்பு இழுக்கிறதுன்றது இந்த காரணத்தினால இருக்காது. அது வந்து நியூரோ ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நியூரோ சம்பந்தப்பட்ட. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? காஞ்சிபுரம் மாவட்டம் முசிறவாக்கு கிராமத்துல பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்ன கேளுங்க. எனக்கு கை கால் ஃபுல்லாவே வலி சார். நான் ஒரு 1 இயரா இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ரொமாட்டோலெக்ஸ் இதுக்காக தான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த மூட்டு ஃபுல்லா இந்த விரல் ஃபுல்லாவே வலி. காலை ஏந்துக்கவே முடியல மேடம். காலையில ஏந்துக்கவே முடியல. ஒரு சின்ன டம்ளர் தண்ணி கூட எடுக்கவே முடியல என்னால. என்ன மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க? அந்த பேர்லாம் தெரியல. மூட்டுக்கு மூட்டு வலி, வீக்கம் இருக்கு, காலையில எழுந்தா இருக்கத்தன்மை இருக்கு. உங்க வயது என்னம்மா? 26 வயசு மேடம். உங்களுக்கு டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ரத்த சோதனை எல்லாம் பண்ணாங்களா? எடுத்தாங்க மேடம், எடுத்தாங்க. அதுல பாசிட்டிவ்னு வந்திருக்கா? ஒரு 60% இதுவும் வந்திருக்கு மேடம். சரி, நீங்க வலி ஓவரா இருக்கு. நீங்க ருமட்டாலஜிஸ்ட், நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் மூட்டு அழற்சி மாதிரி இருக்கு. நீங்க ருமட்டாலஜிஸ்ட்டை கட்டாயம் பார்க்கணும். இந்த வகையான மாத்திரைகள் வந்து போட்ட உடனேயே கொஞ்சம் டைம் ஆகும் வேலை செய்யறதுக்கு. 4 to 6 வாரங்கள் ஆகும். மூட்டு நோயின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகள் வேலை செய்யறதுக்கு 4 to 6 வாரங்கள் ஆகும். தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 வாரம் 2 வாரம் 10 வாரம் போட்டு மாத்திரை நிறுத்தக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மாத்திரைகளை நீங்களாக நிறுத்தவோ குறைக்கவோ கூடவே கூடாது. நீங்கள் கட்டாயமாக ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கறது நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ருமட்டாலஜி ப்ராப்ளம்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா, இல்லை வந்து அது லைஃப் ஸ்டைலோடு அப்படியே கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு என்ன காரணம்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. இதுதான் காரணம் சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு வந்து ஒரு 100 பேருக்கு மூட்டழற்சி இருந்தால் 90 பேருக்கு மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமை வரும். சரிங்களா? ஒரு 10% தான் மாத்திரைகளை நிறுத்தி பார்க்கலாம். அந்த நோயினுடைய வீரியம் குறையும் போது மாத்திரையினுடைய அளவை குறைத்து, ஆனாலும் நோயாளிகள் கண்காணிப்பில், மருத்துவரினுடைய கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும். அப்போ நிறுத்தி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஓகே ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்க பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு 3 இயர்ஸா மூட்டுல ஸ்டெப்ஸ் ஏறும்போது இறங்கும்போது பெயினா இருக்கு மேடம். கால் முழங்கால் மூட்டு மட்டுமாமா? வலது பக்கம் ரைட் சைடு. எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது. மேரேஜ்க்கு முன்னாடியே இருந்தே எனக்கு இந்த பெயின் இருக்கு. ரைட் கால் ஹேண்ட் பெயினும் இருக்கா? கை வலியும் இருக்குங்களா? கை வலிலாம் இல்லைங்க மேடம், வெறும் மூட்டு மட்டும் தான். மூட்டு மட்டும். ரைட்ல வந்து வலிக்குது. முன்னெல்லாம் ரைட்ல வலிச்சது, இப்போ லெஃப்ட்லயும் சேர்த்து வலிக்குது. ஏறும்போது இறங்கும்போது மட்டும். அதான் இந்த படிக்கட்டு ஏறி இறங்குறச்சே வலி, உட்காந்து எழுந்துக்கிறச்சே வலி, பிடிப்புத்தன்மை, இதெல்லாம் வந்து மூட்டு தேய்வுக்கான காரணங்கள். இதுக்கு வந்து மூட்டு அழற்சி உள்ளவங்களுக்கு மூட்டு தேய்வு சிறு வயதிலேயே வரலாம். இல்லைன்னா உடல் பருமன், எடை கூட இருக்கிறவங்களுக்கு மூட்டு தேய்வு வரலாம். இல்லை அடிக்கடி ஏற்கனவே பட்டுதுன்னா ட்ரோமேட்டிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே அடிப்பட்ட மூட்டுகளில் மூட்டு தேய்வு இளம் வயதிலேயே வரலாம். அது இல்லாமல் பிறவியிலேயே மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது மாதிரி மூட்டு தேய்வு இளம் வயதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் புதுக்கோட்டையில பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் இந்த இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, ரைட் சைடு ஒரு ஆக்சிடென்ட். ஓகே. அதுல வந்து முட்டி வந்து காலையில எந்திரிச்சோன்னு ரொம்ப பெயினா இருக்கு சார். காலு மடக்க முடியல காலையில எந்திரிச்சோன்னே. ஓகே. இல்லை என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க உங்களுக்கு? அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க? ஆமா சார், இந்த தொடையில மேடம் கட்டாயிடுச்சு எலும்பு. ஓஹோ, நீங்கள் வேணா சொல்லுங்கள். அந்த ஆப்ரேஷன் இன்டர்னல் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. ஓகே. இது வந்து அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணதுனால நீங்கள் வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒன்று நீங்கள் யூரிக் ஆசிட் அளவு மட்டும் செக் பண்ணிக்கலாம். மூட்டு வலி இருக்குன்றீங்க, யூரிக் ஆசிட் அளவு மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போ ஜவ்வு ரீதியான பிரச்சனைகள் தான் அதாவது ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மேடம். ஆமாம், ஜவ்வில் வந்து அழற்சி ஏற்படுது, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஜவ்வு வந்து தடிப்பாயிட்டு மூட்டுக்குள்ளே நீர் கோத்துக்கிட்டு இருக்கிறது, அதுதான் ஆர்த்தரைட்டிஸ். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்து இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலயமா வந்து திரும்ப அதே மாதிரி ஜவ்வு வந்து கிரியேட் ஆகுமா, இல்லை அதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா டாக்டர்? அதான் இப்போ ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி அடிபடுறதுனால மூட்டு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு மூட்டு தேய்வு வேகமாக நடைபெறும். யூஸ்வலாக வந்து வயதானவர்களுக்கு மூட்டு தேய்வு ஏற்படும். நான் சொன்ன மாதிரி அந்த கார்டிலேஜ்னு சொன்னல, குருத்தெலும்பு தேய அடிப்பட்டவங்களுக்கு இந்த குருத்தெலும்பு ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டதுனால ட்ரோமாட்டிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அடிப்பட்ட காரணத்தினால வரக்கூடிய மூட்டு தேய்வு, அது இன்னும் கொஞ்சம் சிறு வயதிலேயே வரலாம், போக போக ஜாஸ்தி ஆகிட்டு வரும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் துரைமுருகன் பேசுகிறேன், அம்பத்தூர்ல இருந்து. சொல்லுங்கள் சார், டவுட். ஒரு 2 years பேக் வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார், சொல்லுங்கள். டிவி வேலை கம்மி சொல்கிறேன். ஹலோ. சொல்லுங்கள் சார், இப்போ சொல்லுங்கள் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக்லேருந்து கீழே வந்துட்டேன் சார். ஓகே. ரைட் சைடு முட்டியில் வந்து வீங்கி போச்சு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ஜவ்வு லேசாக கிழிஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. இது ஒன்றும் முக்கியமான ஜவ்வு இல்லை, மேலோட்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிசியோதெரபி பண்ணாலே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. நான் ஒரு 2 years ஃபுல்லாக பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்றும் சரியாகல. ஓகே. ரொம்ப நேரம் நின்னா வலிக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணா வலி இருக்கு. சொல்லுங்க சார். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஓகே. எந்த வேலை பண்ணாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்ய முடியல சார். அப்புறம் வந்து வேலை செய்யாம இருந்தா பாடி கொஞ்சம் வீக் இல்லாம இருக்கு, ஆனா வேலை செய்யுது அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா வீக் அதிகமா இருக்கு சார். அதுதான் நீங்கள் இது அடிப்பட்டதுனால, திருப்பியும் அதை தான் சொல்கிறேன் நான், அடிப்பட்டதுனால ஏற்படக்கூடிய மூட்டு தேய்வு, அதாவது அந்த ஜவ்வு அல்லாமல் தசை நாண்கள், லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே வந்து மூட்டுகளுக்கு சப்போர்ட் கொடுக்கறது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்பட்டு இருந்தால் அது மாதிரி மூட்டு வலி, மூட்டு வீக்கம் கூட வரலாம். இதுக்கு எண்முறை வைத்தியம் தான் பெட்டர். ஏன்னா வந்து நாள்பட வலி மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. அது சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு அதனால வரும். அதனால நீங்கள் எண்முறை வைத்தியம், ரொம்ப வலி கூட இருந்தாலொழிய வலி மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறோம், ஜெயலட்சுமி. சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு கேளுங்க. முட்டி வலி ஒரு 2 மாசமா முட்டி வலிச்சுட்டே இருக்கு சார். ஓகே. எந்த மூட்டுகள்லாம் வலிக்குதுமா? கால் முட்டு, கை முட்டு எல்லாமே வலிக்குது மேடம். என்ன வயது உங்களுக்கு? 29. வீக்கம் இருக்கு? வீக்கம் காலையில எழுந்தா இறுக்கத்தன்மை எல்லாம் இருக்காமா? வீக்கம் இல்ல, ஆனா இறுக்கமா இருக்கு. இறுக்கமா இருக்கு. உங்களுக்கு மூட்டு அழற்சி மாதிரி தான் இருக்கு உங்களோட அறிகுறிகள். அதனால நீங்க ரத்த பரிசோதனை பண்ணிட்டு அது மூட்டு அழற்சியான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்குரிய மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணுமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றியும், ஜென்ரலாக இப்போ மற்ற காம்ப்ளிகேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது டயபெட்டிஸ் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியதுன்னு இருக்கும். இந்த மாதிரி ருமட்டாலஜி ரீதியாக மற்ற டிசீஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
ஸோ டாக்டர் இந்த வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னா என்ன டாக்டர் அர்த்தம்? வாஸ்குலைட்டிஸ்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இணைப்பு திசுக்களில் அழற்சி வந்தால் அது ருமேட்டிக் டிசீசஸ்ன்னு. இப்போ ரத்த நாணங்கள் தலையிலேருந்து தலை முதல் கால் உச்சி இது வரைக்கும் பாதம் வரை எல்லா இடத்துலையும் ரத்த நாணங்கள் இருக்குது. அந்த ரத்த நாணங்களில் அழற்சி ஏற்பட்டால் அது வாஸ்குலைட்டிஸ்ன்னு பேர் அதுக்கு. ஓகே ஓகே. இதோட சிக்னிஃபிகன்ஸ், இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலானவர்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், அப்புறம் கொலஸ்ட்ரால், இது மாதிரி இருக்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு பரம்பரையாக கூட வரும். ஸோ அந்த மாரடைப்பு நோய்க்கு இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்ற சிகிச்சை முறையினால் முழுமையாக குணமடையுது. இந்த வாஸ்குலைட்டிஸ் என்னென்னா, இப்போ ஒரு 16, 17, 18 வயசு இருந்தால் கூட அவங்களுக்கு இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அழற்சி ஏற்பட்டால் அவர்களுக்கும் மாரடைப்பு நோய் வரலாம். ஸோ அதற்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா இரத்த குழாயில் இன்ஃப்ளமேஷன், அழற்சி இருக்குது. ஸோ அதற்குரிய மாத்திரைகள் கொடுத்தால்தான் மேற்கொண்டு இரத்த குழாய்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும். இது மாதிரி எந்த உறுப்புகளில் இரத்த குழாய் அழற்சி ஏற்படுகிறதோ அந்த உறுப்புகள் வந்து வேலை செயலிழந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16, 17 வயசு ஒரு இளம் பெண்ணுக்கு இரத்த கொதிப்பு இருக்குன்னு வைங்களேன். யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலே இரத்த கொதிப்பு இருந்தால் அது நார்மலாக அதை எடுத்துக்கிறோம். பட் இளம் வயதினருக்கு இரத்த கொதிப்பு இருந்தால் சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அழற்சி ஏற்பட்டால் இது மாதிரி வரலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் சிறுநீரகம் வேலை செயலிழந்து இருக்கக்கூடிய நிலை வரலாம். அப்போ இருக்கிறச்ச அதுக்குரிய ஸ்டீராய்ட்ஸ் மருத்துவம் மேற்கொண்டு நோயின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்தால்தான் அந்த மற்ற இரத்த நாணங்கள் அழற்சி ஏற்படாமல் இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம்ல, நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், அது கூட எந்த இரத்த குழாய்கள் வேணா பாதிக்கப்படலாம். அதனால உயிர் பாதிப்பும் வரலாம். இப்போ வாஸ்குலைட்டிஸ்ன்றது வந்து ரூமட்டாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ இப்போ வாஸ்குலைட்டிஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அதனால ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எந்த ப்ராப்ளம் வேணா வரலாம். ஏன்னா நான் சொல்றது எந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டிருக்கோ, நுரையீரலுக்குடைய இரத்த குழாயா, இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயா, சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயான்றதை பொறுத்து தான் அந்த அறிகுறிகள் ஏற்படும். அதனால அதுக்கு வந்து வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்லை அது மட்டுமே தீர்வு கிடையாது. ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட மாத்திரைகள், உதாரணத்துக்கு ஸ்டீராய்ட்ஸும் இந்த டிசீஸ் மாடிஃபையிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாத்திரைகளும் கட்டாயம் கொடுத்தால்தான் இரத்த குழாயின் அழற்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா மற்ற இரத்த குழாய்க்கும் அது மாதிரி வந்தால் அது உயிரை பாதிக்கும் அளவுக்கு கொண்டு போகலாம். ஓகே டாக்டர், இப்போ வாஸ்குலைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்கான ஏதாவது சிக்னிஃபிகன்ட் சிம்டம் ஏதாவது இருக்கா டாக்டர்? இது வாஸ்குலைட்டிஸ் இருக்குன்ட்டு அது அந்த சிகப்பா, அதாவது ஒவ்வொரு ஆர்கனை பொறுத்தது. இதுவே வந்து 3 வகையாக பிரிக்கலாம்: சிறு இரத்த குழாய்கள், பெரிய இரத்த குழாய்கள், நடுத்தர இரத்த குழாய். ஸோ பெரிய இரத்த குழாய்களில் வர்றது தான் நான் சொன்ன மாதிரி இருதயத்தை பாதிக்கிறது. கண் பார்வை சட்டென்று போகலாம். ஸோ கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அழற்சி ஏற்பட்டால் கண் பார்வை சட்டென்று போகலாம். அது இல்லாமல் கை காலில் வந்தால் அவங்களுக்கு வந்து வலி, கை வலி, கால் வலி, ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அவங்களால ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தால் எனக்கு கை வலி இருக்குது, ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நடக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் வந்து இரத்த குழாய் அழற்சியினுடைய அறிகுறிகள். அதே மாதிரி சின்ன சின்ன இரத்த குழாய்களில் பாதிக்கப்பட்டால், அதாவது விரல் நுனி, கால் நுனி, அங்கே போகிற குட்டி குட்டி இரத்த குழாய்கள்லாம் பாதிக்கப்பட்டால் சிகப்பா தண்டா உடம்புல வரலாம். கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனைகள் வரலாம். காது, மூக்கு, யூரின் போகிறதுல ரத்தம் கலந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இரத்த குழாய் அழற்சியினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அகைன் அதர் டிசீஸோடைய அதாவது லிங்க் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அப்படி கேட்கணும். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து யூரிக் ஆசிட்ன்றது ஒரு அமிலம், ஒரு வேதிம பொருள். அதோடைய அளவு கூடும்போது மூட்டுகளில் போய் அது படிகங்களாக படியும். அந்த நேரத்தில் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்று வரலாம். அது வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு, இரத்த கொதிப்பு, சிறுநீரக பிரச்சனை, உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு, இது மாதிரி இருக்கவங்களுக்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ அகைன் ஸ்டீராய்டு அப்படின்னாலே வந்து ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். பட் எட் வந்து டாக்டர்ஸ் மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா, ஸ்டீராய்டுன்றது ஒரு கரெக்டான அளவில் டாக்டர்ஸ் கொடுக்குற விதத்தில் கொடுத்தா வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டீராய்டு வந்து வாஸ்குலைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதே ஒரு ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களா ஆல்ரெடி இருந்தால், இல்லை ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் அதே மாதிரி ஸ்டீராய்டு அளவை கொடுக்கறது வாஸ்தவமா டாக்டர்?
ஸ்டீராய்டு வந்து நான் கூட நிறைய பேருக்கு ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு எழுதிட்டாங்கன்னு வரக்கூட மாட்டாங்க. ஸ்டீராய்டை பற்றி ஒரு அந்த அளவு பயம். ஆனால் ஸ்டீராய்டு வந்து ஒரு வரமாகவும் இருக்கும், அதே சாபமாகவும் கூட இருக்கலாம். அதை வந்து சரியான அளவில் சரியான முறையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி குறுகிய காலத்தில் யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு மிக மிக முக்கியமான மருந்து. இப்போ சர்க்கரை நோய் இருக்கிற ரத்த கொதிப்பு இருக்கவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்தின் அளவை நாங்கள் மாற்றி கொடுப்போம், குறைந்த காலத்துக்கு கொடுப்போம், அதோடைய பக்க விளைவுகளை கண்காணித்து கொண்டே கொடுப்போம். ஓகே ஓகே, சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அதை ஒரு மானிட்டர் பண்ணி மாதிரி. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த கொள்ள இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் இந்த பாதங்களா சார், அதுல குதிங்கால் இருக்குல்ல, அதுல வலி எப்பவும் இருக்கு. ஓகே. நீர் பட்டா அதுல வந்து தண்ணி பட்டா வலி கம்மியா இருக்கு, அப்புறம் காஞ்ச உடனே ஓகே, காஞ்ச உடனே என்ன ஆகுது சார்? அதுவும் வலி ஏற்படுது சார். அது என்ன தண்ணி இருந்த ஈரம் தண்ணி ஊற்றினோம்னா வலி குறையும். ஓகே, உங்க வாய்ஸ் கிளியரா எனக்கு கேட்கல. செப்பல் மாட்டோம்னா? ஆமா, செப்பல் மாட்டோம், சொல்லுங்க. அந்த இடத்துல வலி இருக்கு எப்போதுமே, 2 காலையும். குதிகால் வலி இருக்கா அவருக்கு? குதிகால் வலி இருக்கா? ஈரம் பட்டா ஏதோ ரியாக்ட் ஆகுது. குதிகால் வலி வந்து யூஸ்வலாக இந்த கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ராவா எலும்பு வளர்ந்துருக்கும் அடி பாதத்தில், அது மாதிரி இருக்கவங்களுக்கு வலி ஏற்படலாம். அதுக்கு வந்து நீங்கள் கால் அணியை மாற்றிக்கொள்வது நல்லது. இதுவே இளம் வயது உள்ளவர்களுக்கு 45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இது மாதிரி காலையில் எழுந்த உடனே பாதத்தை தரையில் வைக்கிறச்ச வலி இருந்தால் அது பின்முதுகு அழற்சியுடைய ஒரு அறிகுறியாகவும் இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார், டவுட் என்ன? என் பையனுக்கு ரிமாட்டிக் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அவர் வந்து முழங்கால் வலி, ஜாயிண்ட் வலிக்குது. ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் அது ஜாயிண்ட் வலி வருமா? என்ன வயது உங்க குழந்தைக்கு? 32 வயசு ஆகுங்க பையனுங்க. ஓ, பையனுக்கு 30. மூட்டு வீக்கம் இருக்கா? சின்ன சின்ன மூட்டு, கை விரல் மூட்டெல்லாம் வலி இருக்கா? இல்ல மூட்டு வலி. அவனு இந்த நீ ஆங்கிள் பார்த்தீங்களா? ஆமா, அந்த நீ அதுல பெயின் வருது. அப்புறம் அந்த மேல அந்த ஃபுட்டுக்கு மேல பெயின் வருது. பின் முதுகு வலி இருக்குங்களா? பின் முதுகுனா ஒரு எப்பனாச்சும் அவனுக்கு அந்த இது வருது. பின் முதுகு வலி. அவன் வந்து நின்னுகிட்டு வேலை செய்ய கேட்டரிங் இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கான். அதாவது பின் முதுகு வலி இல்லை, வெறும் ஃப்ளாட் ஃபுட் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதாவது வளையிற தன்மை வந்து மூட்டுகளில் வளையிற தன்மை வந்து குழந்தைகளுக்கு காமனாக இருக்கும். ஒரு 10 வயது வரை எல்லா குழந்தைகளுக்கும் மூட்டுகள் வளையிற தன்மை நார்மலாக இருக்கும். அதையும் மீறி வளையிறத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஃப்ளாட் ஃபீட் இருக்கவங்களுக்கு இது மாதிரி மூட்டு வலியோ மூட்டு வீக்கமோ வரலாம். இதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஃப்ளாட் ஃபுட் இருந்தாலே ஆர்த்ரைட்டிஸ் வரணுன்றது அவசியம் இல்லை டாக்டர்? ஃப்ளாட் ஃபீட் இருந்தால் அதுக்குரிய காலணியை மாற்றி அமைத்து கொள்ளணும், ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் சொல்லணும். அந்த ஆர்ச் இருக்கும் யூஸ்வலாக, அது இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து காலணியை கொடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட அதை மாற்றி அமைச்சுக்கிட்ட அந்த ஆங்கிள் பெயின், கணுக்கால் வலி குறையும். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 14 வயசு. அவன் மூட்டை வந்து இப்படி மடக்கி நீட்டினா நல்ல மூட்டுல வந்து இந்த சொடக்கு விழுவுல அந்த மாதிரி சவுண்டே வருது டாக்டர். இல்ல மூட்டு வலி இருக்கா குழந்தைக்கு? வலியெல்லாம் இல்ல. அவன் வந்து இப்படி ஏதாவது கொஞ்சம் அன்கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அப்படி இது பண்றான், கையை நம்ம இது பண்ற மாதிரி உதறான். காலை உதறப்ப பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் வருது, சொடக்கு விழுகிற மாதிரியே. வேற மூட்டுகள்ல எதுவும் பிரச்சனை இல்ல? மூட்டுகள்ல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த கால்ல வந்து பாதம் வந்து அவனுக்கு அந்த கர்வே இல்லாம அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதான் ஃப்ளாட் ஃபீட். இப்போ ஏற்கனவே முன்னாடி ஒரு காலர் சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்கும் ஃப்ளாட் ஃபீட் இருக்கு. அதுக்கு நீங்க காலணியை மாற்றி அமைக்கணுமா, ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன். அந்த ஆர்ச் வச்ச மாதிரி காலணியை போட்டா நல்லது. இல்லைன்னா எடை கூட கூட அந்த காலுக்கு வந்து ஆங்கிளுக்கும் சரி கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் அது ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதனால மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த காலர் கேட்ட மாதிரி நட்டை உடைக்கிறதுனால, அதாவது இந்த நக்கிள்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுனால பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து மூட்டு அழற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அது பண்ணுறதுனால மூட்டு அழற்சி வரக்கூடியது. அது வந்து ஒரு ரிலீஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ், அவ்வளோதானே ஒழிய இது பண்ணுறதுனால ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதனால எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. அப்போ நான் உடச்சிக்கிறேன் டாக்டர். அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். காலர் இருக்கீங்களா? ஹலோ
வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். பேர் செல்வகுமார் சார். 35 வயசு ஆகுது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லுங்க. 3 இயர்ஸாவே இருக்கு சார். எனக்கு கொஞ்சம் இடையில டேப்லெட் ஒரு 10 நாள் எடுத்தா அப்புறம் கொஞ்சம் சரியாயிடும். எனக்கு அடிக்கடி மூட்டுல வந்து வீக்கம் ஆயிடும். சொல்லுங்க சொல்லுங்க. குதிக்காலில் கூட கொஞ்சம் அதிகமா காலையில எழுந்திருக்கும் போது வீக்கம் ஆயிடுங்க. ஓகே. கை விரல்லாம் வலி இருக்குங்களா? கை விரல் இருக்கு மேடம். அது பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்க காலர் கட் ஆயிட்டாரு அவர் முழுசா சொல்றதுக்கு முன்னாடி. அதுக்கு ஏதாவது இவர் சொல்ற அறிகுறிகளும் மூட்டு அழற்சி சம்பந்தப்பட்டதா இருக்கு. காலையில எழுந்த உடனே இறுக்கத்தன்மை, கால் வலி, மூட்டு வலி, கை வலி, இதெல்லாம் மூட்டு அழற்சி சம்பந்தப்பட்டது தான் இருக்கு. என்ன விதமான மூட்டு அழற்சி நோய், பின்முதுகு மூட்டு அழற்சியா, முடக்குவாத மூட்டு அழற்சியான்றதை பார்க்கணும். ஏன்னா 35 வயது ஆண்ன்றச்ச நம்ம வந்து பின்முதுகு மூட்டு அழற்சியும் மனசுல வச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்து ரூமட்டாலஜிஸ்ட் கிட்ட போகணும். ரூமட்டாலஜிஸ்ட் கிட்ட பார்க்கணும். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். சார் கால் முட்டி ரெண்டு எனக்கு ஒவ்வொரு வலியா இருக்கு சார். முட்டி ரெண்டு ஒரு 2-3 மாசமா. ஓகே. வேற எந்த மூட்டெல்லாம் வலிக்குதுமா? வேற எங்கேயுமே வலிக்கல மேடம். முட்டி ரெண்டு மட்டும், கால் முட்டி மட்டும் மேடம். என்ன வயது உங்களுக்கு? 40 மேடம். புரியல. 40ங்களா? ஆமாங்க சார். 40. படிக்கட்டு ஏறி இறங்குனா வலி இருக்குங்களா? ஆமாங்க மேடம். ஏறவே முடியல மேடம். உங்களுக்கு கூட சுகர் இல்ல மேடம். அதெல்லாம் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் நார்மலா இருக்குன்றாங்க மேடம். அதான் இதுவும் மூட்டு தேய்வு. அது கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுச்சு. மூட்டு தேய்வு தான் இதுவும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஏன்முறை வைத்தியம், பிசியோதெரப்பி பண்ணலாம். சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கலாமா? அது கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு படிக்கட்டு ஏறி இறங்குறதை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுங்க. அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்க வேண்டாம். கீழே உட்காந்து காலை மடித்து உட்கார வேண்டாம். இதெல்லாம் பண்ணால் மூட்டு தேவை வந்து கொஞ்சம் காலத்துக்கு வந்து தள்ளி போடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் வேளாண்மையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டருக்கு. உட்காந்து எழுந்தா மூட்டு வலிக்குது. உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கால் மரத்து போனாப்ல இருக்கு. என்ன வயது உங்களுக்கு? வயது 26 வயசு ஆகுது. சுகர் டெஸ்ட் பண்ணது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சுகர் டெஸ்ட் பண்ணா வந்து 124 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நீங்க வெறும் வயதுல சுகர் பண்ணீங்களா? சாப்பிட்டு பண்ணீங்களா? சாப்பிட்டதுக்கு வருதுதான். சாப்பிட்டது பிறகு நார்மல் தான். பரம்பரையா சக்கரை வியாதி அப்பா அம்மாக்கு இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ மூட்டு, கால் முழங்கால் மூட்டு அல்லாமல் வேற எந்த மூட்டாவது வலி இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. என்ன நீங்க அதான் நான் சொன்ன மாதிரி வெறும் முழங்கால் மூட்டு மட்டும் வலி இருக்கு, வீக்கம் இல்லை, காலையில எழுந்தா இறுக்கத்தன்மை இல்லைன்னா எண்முறை வைத்தியம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முழங்கால் மூட்டு கூட மூட்டு அழற்சியோடைய அறிகுறியாக இருக்கலாம். அதனால நீங்க தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தால் பக்கத்துலயோ இல்லை ருமட்டாலஜிஸ்டையோ போய் பார்க்கறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், டவுட் என்ன? எனக்கு வயசு இப்போ 61. சொல்லுங்க சார். நான் இப்போ ஒரு 3 மாசம் முன்னால மகாராஷ்டிரா கோயிலுக்கு ஒன்று போயிட்டு பாத்ரூம்ல கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது முட்டி வலி வந்தது. ஓகே. அது அந்த வலி என்னாச்சுன்னா எக்ஸ்டன் ஆயிடுச்சு. இப்போ 2 காலையும் இருக்கு. நடக்கும் போது முன்னால அப்படியே காஞ்சி விழுந்துடுற மாதிரி பயமா இருக்கு. கால் வலி நிக்காம வலிச்சுட்டே இருக்கு. முது வலியும் சேர்ந்து இருக்கு. அதுவும் இதுவும் உங்களுக்கு மூட்டு தேய்வுக்கூடிய அறிகுறிகள் தான். உங்களுக்கு வேற எந்த மூட்டுக்குள் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல மேடம். இது வந்து நடக்கிறச்ச விழுந்துடுற மாதிரி இருக்குன்றது வந்து, ஏன்னா மூட்டோட எலும்பு திண்மை எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். கால்சியம், விட்டமின் டி இந்த அளவெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பெல்ட் போட்டுக்கலாம். நீக்கு வந்து பிரேசஸ்ன்னு இருக்குது, நீ பிரேசஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃப்ராக்சர், விழுந்து அடிபட்டு எலும்பு முறிவு கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் இந்த டெஸ்ட்டு யூரிக் ஆசிட் பண்ணுங்கள், கால்சியம், விட்டமின் டி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எலும்புத்தின்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீ பிரேசஸ் போட்டுட்டு ரொம்ப தேவைப்பட்டால் ஒழிய வலி மாத்திரைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். நான் ஜெயந்தி பேசுகிறேன், வில்லிவாக்கத்துலேருந்து. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 3 months பேக் வந்து ஆக்சிடென்ட் ஆகி 5th டோல வந்து 5th டோல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா. இப்போ டாக்டர் சொன்னாங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதால மூட்டு தேய்மானம் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஜெனட்டிக்கலாவே எங்க பாட்டிக்கு முட்டி பெயின் இருந்தது, எங்க அப்பாவுக்கு இருக்கு.
ஸோ எனக்கும் ஒரு 5 months பேக் இன்னொரு ஃபிஷர்ஸ்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸ்பைனில் வந்து இன்ஜெக்ட் பண்ணதால ஸ்பைன் ரொம்ப பெயினாக இருந்ததால எனக்கு மூட்டு வலியும் அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2-wheeler ஓட்டுறதால இருக்குன்னு சொன்னாங்க. அது அப்படி இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்க. நீ பெயின் இருந்தது. அதை வந்து ஸ்டேபிளாக ஒரு ஒர்க் பண்ணும்போது எனக்கு திருப்பி கீழே உட்காந்து எழுந்தவுடனே அப்படியே அந்த மறுத்து போன மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு 2-3 செகண்ட்ஸில் எனக்கு அது ஆகும். அப்புறம் சிவியராக யோகாலாம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. கொஞ்சம் அந்த பெயின்லாம் டாலரபிளாக இருந்தது. அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. அகைன் இப்போ 3 months பேக் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இதே மாதிரி ஸ்பைனில் பண்ணேன். இப்போ வந்து டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நீ ப்ராப்ளம் இருக்கு. பட் வந்து இப்போதான் ஆக்சிடென்ட் ஆனதால அந்த அளவுக்கு இருக்குது. பட் இவங்க சொல்ற மாதிரி நான் என்ன மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்? இந்த ஜெனட்டிக்கலான ப்ராப்ளமும் எனக்கு இதுவாகுமா? ஃபியூச்சர்ல எப்படி நான் மூட்டு தேய்வு வந்து சில நேரங்களில் பரம்பரையாக வரலாம். முக்கியமாக கைகளில் வரக்கூடிய மூட்டு தேய்வு, கை விரலில் வரக்கூடிய மூட்டு தேய்வுகள் எஸ்பெஷலி பெண்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்குவதை தவிர்க்க வேண்டும். கீழே காலை மடித்து உட்காருவதை தவிர்க்க வேண்டும். வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மாதிரி டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். அதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப வலி இருந்தால் இரத்த பரிசோதனை செய்து கொண்டு மூட்டுகளில் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம். ஆனால் அதுவும் அடிக்கடி போடக்கூடாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. சார் எனக்கு இந்த கை முட்டு, கால் முட்டு, இந்த மணிக்கட்டு இந்த இடத்துலலாம் வலிக்கு சார். ஓகே. எவ்வளோ நாளாக வலி இருக்குங்க? மேடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்த வலி இருக்கு மேடம். வலி வீக்கம் எல்லாமே இருக்குங்களா? வீக்கம் வந்து அவ்வளோ இல்லை மேடம். ஆனால் அந்த வலி மட்டும் தான் மேடம். அங்கங்க மாறி மாறி வலிக்கும் மேடம். ஒரே இடத்துல வலிக்கும். மாறி மாறி வலிக்கும். காலையில தூங்கி எழுந்தா? இல்ல மேடம், தூங்கி எழுந்தோம்னா இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கையை அப்படி டக்குன்னு எடுத்தோம்னா சொடக்குள்ள மேடம். ஓகே. சிக்கன் குனியா, டெங்கு ஏதாவது காய்ச்சல் வந்ததா 3 மாதத்துக்கு முன்னாடி? இல்ல மேடம், இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவுமே வரல மேடம். சரி, நீங்க சில ரத்த பரிசோதனைகள் செய்யணும். மூட்டு அழற்சி இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் சொல்ல முடியும். நீங்க ருமட்டாலஜிஸ்ட் திருநெல்வேலியில் இருக்கவங்கள பார்த்துக்கிறது நல்லதுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், அதாவது லைஃப் ஸ்டைல் ரீதியான இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆடம்பரங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்னால ருமட்டாய்டு ப்ராப்ளம் வருமா? ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது ருமட்டாய்டு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. அது வந்து 100% அது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், பிரேக்குக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சில கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், இது மூலியமா வந்து பிரச்சனைகள் வருமா? ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இது 2 காரணத்தினால எலும்பு திண்மை குறையிறது, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, எலும்பு திண்மை குறைவதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மது அருந்துதல் வந்து இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டுக்குரிய முக்கியமான ஒரு காரணம் வந்து மது அருந்துதல். ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்டாக நோய் உண்டாக்கக்கூடிய காரணம் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இருந்தால் உடம்புடைய எதிர்ப்பு சக்தி குறையும், சுகர் கூடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சுக்கூடிய மருந்துகளுக்கு இடைப்பாடாக இருக்குமே ஒழிய ஸ்ட்ரெஸ் வந்து டைரெக்டாக நோயை உண்டு பண்ணக்கூடிய காரணம் கிடையாது. ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ காப்பர் மெட்டல், அதாவது காப்பர் இது போட்டுக்கிட்டு, காப்பு போட்டுக்கிட்டா வந்து பிரச்சனைகள், ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை தீருது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ரைட்டா இல்லையா டாக்டர்? அதாவது நிறைய மித்ஸ் இருக்குது, நோயை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. இது எதனால் வருதுன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ். இப்போ ஒரு கிருமி, ஒரு நுண்ணுயிர் வந்து உடம்புக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போச்சுன்னா எதிர்ப்பு பொருள் உண்டாகும். நம்ம உடம்புல எதிர்ப்பு பொருள், ஆன்டிபாடி, அது பேர் ஆன்டிபாடி, எதிர்ப்பு பொருள் உண்டாகும். அந்த நோய், அந்த கிருமியை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடி.
இப்போ சப்போஸ் அந்த கிருமியினுடைய வடிவமைப்பும் உடம்புக்குள்ள இருக்க திசுக்களுடைய வடிவமைப்பும் ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த எதிர்ப்பு பொருளுக்கு வித்தியாசம் கண்டுகொள்ள முடியாது. இது நுண்ணுயிரோட இது வந்து உடம்போட திசுவோடதுன்னு வடிவமைப்பினால அதால் வித்தியாசம் கண்டு கொள்ள முடியாத காரணத்தால் நம்ம உடம்புல இருக்க திசுக்களையே அழிக்க ஆரம்பிக்கும். அதுதான் தனது எதிர்வினை பொருள், ஆட்டோ ஆன்டிபாடின்னு சொல்கிறது. இதனால தான் வந்து ருமட்டலாஜிக்கல் டிசீசஸ் வரக்கூடியது அப்படின்னு. அதனால் வந்து இந்த காப்பரு மெட்டல் இதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். டாக்டர், இப்போ ருமட்டாலஜி ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வந்துருச்சு, ஏதாவது ஜாயிண்ட்டில் வந்து இப்போ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா, எக்ஸசைஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது, அது ரைட்டா? வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மூட்டுக்கு ரெஸ்ட் தான் கொடுக்கணும். வலி சுமாரான பிறகு ஒரு மாத்திரைகள் ஒரு நாள் 2 நாள் மாத்திரைகள் போட்ட பிறகு வலி சுமாரான நேரத்திற்கு இயன்முறை வைத்தியம், அதாவது ஃபிசியோதெரப்பி மிக 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 முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ருமேட்டிக் டிசீசஸ் உள்ள நோயாளிகளுக்கு ரெஸ்ட்டு தான் வந்து வலியை கூட்டும். அதனால தான் காலையில் தூங்கி எழுந்த உடனே இறுக்கத்தன்மை இருக்குன்றாங்க. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறச்ச என்ன ஆகும்னா அந்த கெட்ட நீரெல்லாம் ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் தங்கிக்கும். அதனால தான் வந்து ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும், கூட்டும் வலியை. அதனால் இயன்முறை வைத்தியம், எக்ஸசைஸு மூட்டுகளுக்கு மிக மிக முக்கியமானது. ஓகே, அவங்க பண்ணலாம். பண்ணணும். ஓகே, பண்ணணும். நிகழ்ச்சி நடத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். காலர் இருக்கீங்களா? ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க. பண்ணி வந்ததுங்க எனக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னால. ஓகே. மூட்டுக்கு வலி இருக்குதுங்க. சொல்லுங்க சார். அப்புறம் போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்குது. அடுத்தது வந்து அஸ்ட்ரோவெஸ்டின் பினோஃபைபேட் மாத்திரை சாப்பிட்டா எலும்போட சத்தெல்லாம் போயிடுமா? என்ன மாத்திரை? அஸ்ட்ரோவெஸ்டின் பினோஃபைபேட் கொலஸ்ட்ரால் மாத்திரை. கொலஸ்ட்ரால் மாத்திரைங்களா? கொலஸ்ட்ரால் மாத்திரைகள்னால வராது. உங்களுக்கு என்ன சிக்கன் குனியா வந்ததா? ஒரு 10 மாசம் சிக்கன் குனியா வந்தது. சிக்கன் குனியா வந்து ஒரு வைரஸ் கிருமினால வரக்கூடிய நோய். அது வந்து மஸ்கிட்டோ கொசுனால பரவக்கூடியது. அது வந்ததுன்னா மூட்டுகள் தசைகள் வலி உண்டாகும். இது வந்து சில பேருக்கு அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து, சில பேருக்கு 1 வாரத்திலேயோ 10 நாள்லையோ சரியாகலாம், சில பேருக்கு வந்து மாதக்கணக்கில் நீடிக்கலாம். அதில் வந்து ஒரு 8லிருந்து 10% வந்து மூட்டு அழற்சியாக மாற்றக்கூடிய நிலை இருக்கலாம். ஒரு 100 பேருக்கு சிக்கன் குனியா வந்ததுன்னா, மூட்டு வலி வந்ததுன்னா அதில் 10 பேருக்கு வந்து மூட்டு அழற்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு மருந்துகள் உட்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒரு நாள், 1 வாரம், 10 நாள் இல்லாமல் சில மாதங்களுக்கு உட்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ ருமட்டாலஜி ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து சைடு எஃபெக்ட்ஸோடு தான் வருமா? அதாவது மருந்துகள் அப்படின்னு ஒரு பயம் வந்து எப்பவுமே மக்களுக்கு இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது நெசசரியா டாக்டர், இருக்குமா? 100%? ருமட்டாலஜி சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் மட்டுமல்ல, எல்லா மாத்திரைகளுக்கும் பக்க விளைவுகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மாத்திரைகளுடைய பக்க விளைவுகள் வருதா இல்லையான்றது கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். எஸ்பெஷலி ருமட்டலாஜிக்கல் டிசீசஸ், அதாவது நோயின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகளுக்கு லிவர் சைடு எஃபெக்ட்ஸ், கல்லீரல் பக்க விளைவு, சிறுநீரக பக்க விளைவு, இரத்த அணுக்கள் பக்க விளைவு இதெல்லாம் இருக்கான்றதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நோயாளிகளுக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு எழுதிட்டு ரத்த பரிசோதனை பண்ணிட்டு வர சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க சைடில் இருந்து மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி பின்பற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது. பக்க விளைவுகள் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மாத்திரைகள் போடலைன்னா உருச்சிதைவு ஏற்படும். மூட்டு அழற்சி வந்து உயிர்கொல்லி இல்லைன்னா கூட உருச்சிதைவு, டிஃபார்மிட்டிஸ் வரும். ஸோ வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் குறையும். நம்ம வந்து டிபெண்டன்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து அசைவு. ஸோ அந்த அசைவு இல்லைன்னா நம்ம வந்து டிபெண்ட் ஆகிடுவோம். அதனால இதை நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு மாத்திரைகள் மிக 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 முக்கியம். சைடு எஃபெக்ட்ஸை மானிட்டர் பண்ணிட்டு வரணும். ஸோ டாக்டர் சொல்கிற மாதிரி, மருத்துவர் சொல்கிறபடி ரத்த பரிசோதனை பண்ணி சைடு எஃபெக்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க நோயின் வீரியம் கம்மியாக இருக்கிறச்ச மாத்திரையின் அளவை குறைப்பார்கள்.
ஸோ அது மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் அவங்க நடந்துக்கணுமே ஒழிய அவங்களாம் சில நோயாளிகள் வந்து இதே மாத்திரை தான் நீங்கள் எழுதி தரீங்க, ஒவ்வொரு தடையும் வரைச்சி இதே மாத்திரை எழுதி தரீங்க, அப்போ நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வராங்க. மாத்திரைகள் உட்கொள்ளும்பொழுது குறைந்தபட்சம் 3 மாத இடைவெளியில் இரத்த பரிசோதனை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த கொள்ள இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் விக்னேஷ் திருப்பூர் சார். சொல்லுங்க சார், டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்து எப்படின்னா மேடம் இருக்காங்களா? சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். மேடம் எனக்கு வந்து வயசு 30 ஆகுதுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 3 மாசம் அப்படின்னா முட்டி உட்காந்து எந்திக்கும் போது வந்து முட்டியில சும்மா பவரே இல்லாத மாதிரி இருக்கு. 2வது பெயின் ஆகுது மேடம். வெறும் முழங்கால் மூட்டு மட்டும் தானே? ஆமாங்க, 2 முட்டிலேங்க. இல்ல உட்காந்து எழுந்துக்கிறச்ச வலு இல்லாத மாதிரி இருக்கா? வலு இல்லாத மாதிரி இருக்கு. 2வது வலி ஆகுது மேடம். நடக்கிறச்ச தடுக்கி விழுந்துற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், அதெல்லாம் நல்லா இருக்கு. எந்திக்கும் போது பவர் கிடைக்கிறது இல்ல, வலிக்குது, சுருன்னு வலிக்குது 2 முட்டியும். அதே மாதிரி உட்காரும் போது வந்து எந்த பேலன்ஸ் பண்ணாமலும் உட்கார முடியல, நார்மலா உட்கார முடியல. இல்ல தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்குமான்றது தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா மற்ற மூட்டுகள்ல இல்லைன்னா, வெறும் மூட்டு மட்டும் இருக்குன்னா மூட்டை சுத்தி உள்ள தசைகள்லயும் சில நேரங்கள்ல வலி வரலாம். அதனால நீங்க சரியா ஆகலைன்னா நீ பக்கத்துல இருக்க மருத்துவரை தான் பார்க்க வேண்டியது இருக்கும் முதல்ல. ஸோ அந்த எண்முறை வைத்தியம் எந்த தீர்வும் கொடுக்கலன்னா, ஏன்னா எண்முறை வைத்தியம் கொடுக்கறது வலி வீக்கம் தசைகளை வலுவப்படுத்துறதுக்காக கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்க்கறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். எங்கள் வீட்டில் சின்ன பையன் அக்கா பையனுக்கு வந்து இந்த முடக்குவாதம் இருக்குது மேடம். சரியாக சமணங்கால் போடுறது இல்லை. அப்புறம் வந்து சரியாக குத்த வச்சு உட்கார மாட்டான். மற்றவங்க மாதிரி ஸ்பீடாக நடக்கிறது இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கு மேடம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் மேடம். என்ன வயசு குழந்தைக்கு? அவனுக்கு ஒரு 5 வயசு ஆகுது மேடம். எல்லா மூட்டுகள்லையும் வலி வீக்கம் இருக்காங்க குழந்தைக்கு? ஆமாம் மேடம். காலில் இருக்க போனுக்கு, அப்புறம் வந்து கீழே பாதத்துக்கிட்ட, அப்புறம் கையில் இருக்க ஜாயிண்டிங்கு எல்லாமே வந்து வீக்கமாக இருக்கும் மேடம். இருதய பிரச்சனை எதுவும் இல்லை? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். இடுப்பு வந்து லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கும் மேடம். அப்புறம் வந்து கழுத்து வந்து எல்லாரும் மாதிரி நார்மலாக வந்து கரெக்டாக திருப்ப மாட்டான் மேடம். இது வந்து சிறு குழந்தைக்கு கூட நான் முதல்லயே சொன்ன மாதிரி சிறு குழந்தைகளுக்கு கூட மூட்டு அழற்சி வரலாம். அதனால இந்த சிறு குழந்தைகளுக்குடைய மூட்டு அழற்சி வந்து ஒரு 4-5 வகைகள் இருக்குது. அதில் எந்த வகைன்னு பார்த்து அது வந்து கன்ஃபார்ம் உறுதி பண்ண பிறகு மாத்திரைகள் போட வேண்டியது இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இருதய பிரச்சனை இல்லைன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது 5 வயது குழந்தைக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்றது ஒரு வகையான கிருமியினால் வரக்கூடிய நோய். அதில் மூட்டும் பாதிக்கும், இருதயமும் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்றதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட்டுக்கு கொண்டு போய் காட்டணும் குழந்தைய. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுறீங்கம்மா? நாமக்கல் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்கம்மா, டவுட் என்ன? எனக்கு கால் வலி இருக்குங்க. முட்டுக்கால் 2 வலிக்குதுங்க. கழுங்காலுக்கு மேல வீக்கமா இருக்குதுங்க. கால்லாம் வீக்கமா இருக்குங்க. இடது காலுங்க. வேற மூட்டுகள், கை மூட்டுகள் எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா? அதெல்லாம் எதுக்குங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இடது கால் முட்டு சிக்கன் குனியா வந்ததுங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன. அதுல இருந்தே முட்டுக்கால் வலிங்க எனக்கு. அந்த கால் வீக்கமாவே, எப்ப பார்த்தாலும் அந்த கால் பெருசாவே வீக்கமாவே இருக்குங்க. யூஸ்வலாக அந்த சிக்கன் குனியா வைரஸ் கிருமியினால் தாக்கப்பட்டது. யூஸ்வலாக வந்து கணுக்கால் தான் அதிக பாதிக்கப்படும். நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு சரியாகாத பட்சத்தில் நீங்கள் வந்து மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் பக்கத்தில் மருத்துவர் ருமட்டாலஜிஸ்ட் இருந்தால் ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. சிக்கன் குனியா ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், அல்லது வயது 40க்கு மேல் இருந்தால் மூட்டு தேய்வு காரணமாகவும் இருக்கலாம், அல்லது ரெண்டும் சிக்கன் குனியா ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்வு இரண்டும் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. சார் என்னோட குழந்தைக்கு 10 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. விட்டமின் டி குறைபாட்டால வந்து முட்டி வந்து 2மே வளைஞ்சிருக்குங்க சார். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா? நாங்க காமிச்சிருக்கோம் டாக்டர்ஸ் கிட்டையும். அது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தபிளா ஆனதுக்குதான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. வேற ஏதாவது இப்ப நியூ டெக்னாலஜி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுங்களா? ரிக்கெட்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து ரிக்கெட்ஸ் மாதிரி இருக்குது உங்கள் குழந்தைக்கு. அது விட்டமின் டி குறைபாட்டினால வரக்கூடியது. விட்டமின் டி வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து சூரிய கதிர்கள்.
நம்ம எவ்வளோ நிறைய சூரிய கதிர்கள் இருந்தாலும் நிறைய நோயாளிகளுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது. தினமும் 15 நிமிடங்களாவது 3 மணிக்கு முன்னாடி 15 நிமிடங்களாவது சூரிய கதிர்கள் உடம்பில் பட வேண்டும். அது அல்லாமல் கால்சியம் ரிச் ஃபுட் எங்கெல்லாம் வந்து கால்சியம் அதிக இருக்கிறதோ, லைக் பால், தயிர், அப்புறம் சீஸ், வெண்ணெய், மீன், ப்ராக்கோலி, அப்புறம் பாதாம் பருப்பு, இதிலெல்லாம் வந்து கால்சியம் அதிகமாக உள்ள பொருட்கள், இதெல்லாம் வந்து உட்கொள்கிறது நல்லது. அந்த குழந்தைக்கு வந்து விட்டமின் டி வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக போடலாம், அது இல்லாமல் மாத்திரைகள் மூலமாகவும் உட்கொள்ளலாம். விட்டமின் டி வந்து லெவல் வந்து நார்மலாகிடும். அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு மாத்திரைகளையே குறிப்பிட்ட நேரங்களுக்கு சாப்பிட்டால் விட்டமின் டி லெவல் நார்மலாக ஆகும். அதனால் கட்டாயமாக எல்லாரும் வந்து 15 நிமிடங்கள் சூரிய கதிர்கள் உடம்பில் பட வேண்டும். அப்போ தான் வந்து விட்டமின் டி லெவல் மெயின்டைன் ஆகும். விட்டமின் டி நார்மலாக இருந்தால் தான் சாப்பிட்ற கால்சியம் வந்து அப்சார்ப் ஆகும். நம்ம எவ்வளோ அளவு பாலோ தயிரோ குடித்தாலும் விட்டமின் டி உடம்பில் கம்மியாக இருந்தால் சாப்பிட்ற கால்சியம் சத்து உடம்பில் ஒட்டாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? தருமபுரிலேருந்து பேசுகிறேன் சார். மூர்த்தின்னு பேர். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் நினைக்கிறேன். 67 வயசாகிறது. சொல்லுங்கள் சார். பேஜஸ் டிசீஸ் இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் ப்ராஸ்டேட் பயாப்சியும் பண்ணாங்க. சரிங்க. சரிங்க. அது போன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சரிங்க. போன் ஸ்கேன் பண்ணும்போது அந்த போன் ஸ்கேன் அப்சர்வேஷன்ல இன் a known case of Paget's disease focal abnormal increase in tracer concentration in the skull metastasis அப்படின்னு போட்டு அப்சர்வேஷன் வந்தது. அதை வச்சு வந்து கேலுடைட்ங்கிற மாத்திரை டெய்லி ஒன்று போட சொல்லிருக்காங்க. சரி. ஒரு 3 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. அதே மாதிரி ஜோல்ட்ரானிக்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒன்ஸ் இன் 3 months போட சொல்லிருக்காங்க. எனக்கு இந்த பேஜஸ் டிசீஸுக்கும் அந்த ப்ராஸ்டேட் இதுக்கும் லிங்க் இருக்குங்களா? இல்லை, பேஜஸ் டிசீஸ் வந்து அதாவது நம்ம உடம்புல வந்து எலும்புகள் உற்பத்தி ஆகிறச்ச அது சரியாக விதமாக ஃபார்ம் ஆகாத போது இந்த பேஜஸ் டிசீஸ்ன்றது வரலாம். அதுக்கு பிஸ்பாஸ்பனேட்ஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல ஜோலிட்ரானிக் ஆசிட், அதுதான் வந்து அதுக்குரிய வைத்தியம். அதனால் அதை வந்து ரத்த பரிசோதனை செய்து ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ்ன்ற ஒரு லெவலை பார்க்கணும். இந்த ஜோலிட்ரானிக் ஆசிட் வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி இப்போ ஒரு டோஸ் எடுத்துட்டீங்க, திருப்பி அவங்க எப்போ எடுக்க சொல்கிறாங்களோ அதை எடுக்க வேண்டியது இருக்கும். எலும்பு வலி, உரிச்சிதைவு, டிஃபார்மிட்டிஸ், இதுதான் மெயின் காம்ப்ளிகேஷன், பேஜஸோட மெயின் காம்ப்ளிகேஷன். அது இல்லாமல் இருதயத்தில் பிரச்சனைகள் வரலாம், தலை எலும்புகளில் பிரச்சனைகள் வரலாம், நரம்பு மண்டலத்து கிரேனியம்னு சொல்லுவோம், அதில் கூட கொஞ்சம் விரிவடையலாம், தலை வலி வரலாம், காது கேட்காத அந்த சிம்டம், அந்த அறிகுறி கூட இருக்கலாம் பேஜெட்ஸ் டிசீஸுக்கு. பட் ஜோலிட்ரானிக் ஆசிட் வந்து அதுக்கு கரெக்டான வைத்தியம். பேஜெட்ஸா டாக்டர்? பேஜெட்ஸ், PAGETS. பேஜெட்ஸ். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டவுட் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரொமட்டாய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. அது நாங்கள் இங்கே வேலூர் சிஎம்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு குழந்தை வேண்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 months டேப்லெட் எடுத்து சொல்லி குழந்தைக்கோசம் ட்ரை பண்ணோம். சரிங்க. அது ட்ரை பண்ணது இடையில குழந்தை நிற்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி போய் டாக்டர் பார்த்தப்போ அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரொமட்டாய்டு ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி. ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. சரி. ஒயிட் பேச்சஸ் எல்லாம் நிறைய வருது. உடம்பு ஃபுல்லாகவே சுருக்கம் டைட் அதிகமாகிடுச்சு. உடம்பு ஸ்கின்லாம் டைட் அதிகமாகிடுச்சு. டைட்டாக இருக்கா? ஆமாம், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே ஃபுல் டைட் ஸ்கின் ஃபுல்லாகவே. இல்லை, உங்களுக்கு முதல்ல வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னாங்களா? ஆமாங்க மேடம். சரி. இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்குரிய மருந்துகள் நான் சொன்ன மாதிரி நோயின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகள் வந்து குழந்தை, அதாவது உங்கள் மனைவி கருத்தடைக்கிறதுக்கு 3 மாதங்கள் முன்னாடி நிறுத்த வேண்டியது இருக்கும். சரிங்களா? அது மாதிரி சமயத்தில் வந்து உங்களுடைய மூட்டு வலி, வீக்கம் அதிகபட்சம் ஆகலாம். அப்பொழுது அதற்குரிய வேற பக்க விளைவுகள் இல்லாத மாத்திரைகள் சாப்பிடலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொல்கிறது சருமம் வந்து தடிப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ முதல்ல இருந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வேறு வகையான ருமாட்டிக் டிசீஸாக உருவாகுதான்றதை பார்க்கணும். ஏன்னா சில சமயங்களில் ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வேறு விதமான இணைப்பு திசு நோயாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இப்போ இருக்கிறது என்ன நோய் உங்களுக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் போடணும்.
அது நிறுத்தினது கரெக்டு தான். அந்த உங்கள் மனைவி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மாத்திரை நிறுத்துறது கரெக்டு தான். பட் அது 3 மாதம் கழித்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை வேறு மாத்திரையாவது உட்கொண்டிருக்கணும். இப்போ வலி ஜாஸ்தியாக இருந்தால் புது விதமான மருந்துகள், பயாலஜிக்ஸ்ன்னு சொல்லுவோம், உயிரியல் நோய் மாற்று மருந்துகள் இது மாதிரி இருக்குது. அது வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ டாக்டர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும், எல்லா காலர்ஸுக்குமே. தேங்க்ஸ் அலாட் டாக்டர். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.